இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். என் மகளே, கவலைப்படாதே, கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். ஆண்டவருடைய அருட்கொடையாகிய இந்த புதிய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரிடம் அவருடைய கிருபையும் மகிமையும் பெற்று சகல நன்மையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து அவரோடு சில நேரம் செபித்து எங்களுடைய வாழ்க்கையும் எங்களை சுற்றி இருக்கிறவருடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதுமாக அவர் நம்மை பாதுகாப்பாக எந்த விதமான ஆபத்தும் பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிடாமல் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஆண்டவர்கிட்ட இறுக்கமாக இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபம் செய்வோம். எங்களுடைய வாழ்க்கை சுமைகள், நாளைய கவலைகள், பதிலில்லாத கேள்விகள் எல்லாம் எங்களுடைய மனதை பாரமாக்கும் நேரங்கள்ல ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை மிகவும் ஒரு ஆறுதலாக இருக்கிறது. என் மகளே, கவலைப்படாதே, நீ கேட்பது அனைத்தையும் நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்று எங்களுக்கு சார்பாக எங்களுடைய பக்கம் நிற்கிற எங்களுடைய தகப்பனங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை வெறுமனே ஒரு ஆறுதலான வார்த்தை மட்டுமல்ல, அன்பு, பாதுகாப்பு, பொறுப்பு, நம்பிக்கை ஆகியவற்றின் வெளிப்பாடுதான். ஆண்டவர் நம்மையும் இதே அன்போடு தான் நோக்குகிறார். கவலைப்படாதே என்று சொல்லும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டார். நாங்கள் உண்மையோடும் விசுவாசத்தோடும் அவரை நாடும்போது நமக்கு தேவையானதை அவர் சரியான நேரத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் மனம் தோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய கவலைகளை குறித்து, உங்களுக்கு எதிராக எழும்புகிற பிரச்சனைகளை குறித்து நீங்க மனம் சோர்ந்து துவண்டு போகாதீங்க. மனுஷர்களால முடியாதது ஆண்டவரால கூடும். எங்களுடைய கண்ணீரையும் சுபங்களையும் காத்திருப்பையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் செயல்படும் நேரம் மெதுவாக இருந்தாலும் அது எப்போது அவருடைய சித்தத்தின்படி நிச்சயமாக சிறந்ததொரு நேரமாகவே இருக்கும். அவர் நமக்காக வைச்சிருக்கிற திட்டம் காத்திருப்பாக இருந்தாலும் அந்த காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும். இந்த காலையில நாங்கள் ஒரு புதிய நம்பிக்கையோட எங்களுடைய நாளில் நாங்கள் எழுந்திருப்போம். நம் கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை வழிநடத்தி நமக்காக செயல்பட்டு நம் வாழ்க்கை ஆசீர்வாதங்களால் நிரப்புவார் என்ற உறுதியோடு நாங்கள் இந்த நாளை தொடங்குவோம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எப்படி அன்றைக்கு ரூத்துக்கு இரக்கம் காட்டினாரோ அதே போல எங்களுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்களையும் அவர் மிகவும் ஆழமாக நேசிக்கிறார். அவருடைய நேசம் மனுஷர்கள்ட்ட அன்பை போன்றதல்ல, உண்மையானது, ஆழமானது. அந்த அன்புக்கு ஈடாக அவர் தன்னுடைய உயிரையுமே கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த அன்பை நாங்க ஒரு நாளும் அவமதிக்க கூடாது. அவருடைய அன்புல நாங்க எந்த விதமான கலக்கத்தையும் காணக்கூடாது. ஆண்டவரை உறுதியாக பற்றி அவரை வழி நடக்க அன்றாடம் அவருடைய வார்த்தை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அன்பான தகப்பனே, இன்று எங்களுடைய மனத்தில் இருக்கும் எல்லா கவலைகளையும் உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கைக்கான உங்களோட திட்டம் நிறைவேற நாங்கள் உண்மை முழுமையாக நம்புகிறோம். எங்களுடைய பாதைகளை வழி நடத்தி உமது சமாதானத்தாலும் எங்களுடைய இதயத்தை நிரப்புவீராக. ஆமேன்.